நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு புதையல் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம தங்க புத்தரின் உள் ரகசியம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மத்தவங்களால காயப்படாம இருக்கணும்னு உங்க உண்மையான குணத்தை, உங்க உண்மையான முகத்தை எப்போவாச்சும் மறைச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே இதை பண்ணிருப்போம். காயம் படும்போது நமக்கே தெரியாம நம்மள சுத்தி ஒரு கோட்டையை கட்டிக்கிறோம். இது ரொம்ப இயல்புதான். ஆனா அந்த கனமான கவசத்துக்கு அடியில தூய்மையான தங்கம் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அசிங்கமான களிமண் சில கதை உங்க உண்மையான மதிப்பு என்னைக்குமே அழியாது. அது சும்மா மறைக்கப்பட்டிருக்குங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். சரி, வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். அந்த பாதுகாப்பு ஓடு அது எப்படி உருவாச்சுன்னு முதல்ல பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தாய்லாந்துல ஒரு அமைதியான மடாலயம். அங்க ஒரு பெரிய புத்தர் சிலை இருந்துச்சு. ஆனா அது பார்க்கறதுக்கு ஒன்னும் அவ்வளவு அழகா இல்ல. ஒரே தூசி, அழுக்கு படிஞ்சு ஒரு பெரிய மண் குவியல் மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் அங்க இருந்த துறவிகள் பல வருஷமா அது ஒரு புனிதமான பொருளா ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. இப்போதான் கதையில ஒரு திருப்பு முனை வருது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கப் போகுது. அதுதான் ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த மடாலயத்தை வேற ஒரு இடத்துக்கு மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால அங்கிருந்த துறவிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த பெரிய கனமான களிமண் சிலையை நகர்த்துற வேலையில இறங்குனாங்க. அவங்க அந்த சிலைய மெதுவா நகர்த்த ஆரம்பிச்சப்போ திடீர்னு வானம் கருகருன்னு இருட்ட ஆரம்பிச்சுது. இடி மின்னலோட பயங்கரமா புயல் காத்து வீச ஆரம்பிச்சுது. மழையும் கொட்டுன்னு கொட்டுது. தலைமை துறவிக்கு ஒரே கவலை. ஐயையோ, இந்த மழையில இந்த பழைய களிமண் கரைஞ்சு போயிடுமோன்னு பயந்தாரு. மலையிலிருந்து சிலையை காப்பாத்தணும்னு அதை உடனே கீழே வைக்க சொன்னாரு. ஆனா ஏற்கனவே சோர்ந்து போயிருந்த துறவிகள் அந்த பெரிய சிலைய கீழே இறக்கும்போது அது கொஞ்சம் வேகமா கல் தரையில மோதிருச்சு. டமார்னு ஒரு சத்தம். பார்த்தா சிலையோட பக்கத்துல ஒரு பெரிய விரிசல் விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம் யோசிங்க. உடைந்தாதா இல்ல திறக்கப்படுதா? உங்க வாழ்க்கையில கூட அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்ச தருணங்கள் இருந்திருக்குமே. சில சமயம் நாம பேரழிவுன்னு நினைக்கிற ஒண்ணுதான் ஒரு புத்தம் புதிய தொடக்கமா இருக்கும். சரி, அந்த விரிசலுக்குள்ள துறவி என்ன பார்த்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போதான் கதையோட கிளைமேக்ஸ். அந்த விரிசலுக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு, வாங்க பார்க்கலாம். புயலெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் அன்னிக்கு ராத்திரி தலைமை துறவிக்கு தூக்கமே வரல. அந்த புனிதமான சிலைக்கு ஏற்பட்ட சேதம் அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி பார்க்கலான்னு தன்னோட டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த இருட்டுல அமைதியா இருந்த முற்றத்துக்கு போய் சிலைய பார்த்தாரு. அவரு அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை களிமண்ல இருந்த அந்த பெரிய விரிசலுக்குள்ள அடிச்சாரு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த லைட் வெளிச்சம் காய்ஞ்சு போன மண்ல படல. அதுக்கு பதிலா பளீர்னு அவர் கண்ணுக்கே திருப்பி அடிச்சது. ஆமாங்க, அந்த விரிசலோட ஆழத்திலிருந்து ஒரு பிரகாசமான தங்க நிற மினுமினுப்பு. இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? தலைமை துறவி அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாரு. மந்தமான சாம்பல் நிற களிமண்ணுக்கு உள்ள பளபளன்னு மின்னக்கூடிய தூய தங்கம். அவர் உடனே ஓடி போய் மத்த துறவிகள் எல்லாம் எழுப்பினாரு. ராத்திரி முழுக்க அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா அந்த அசிங்கமான களிமண் பூச்சை ஒவ்வொன்னா எடுத்தாங்க. விடியற்காலையில சூரியன் உதிக்கும்போது அந்த மொத்த களிமண்ணும் உதிர்ந்து கண்ணை பறிக்கிற விலை மதிக்க முடியாத ஒரு தூய தங்கச்சிலை வெளியே தெரிஞ்சது. சரி, ஒரு களிமண் சிலைக்குள்ள தங்கம் எப்படி வந்துச்சு? வாங்க, காலத்தால் பொதிஞ்சு போன அந்த ரகசியத்தை நாமளும் தெரிஞ்சுக்கலாம். துறவிகள் அந்த மடாலயத்தோட பழைய குறிப்புகள் எல்லாம் தேடி படிச்சப்போதான் அந்த உண்மை தெரிஞ்சது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய படம் அந்த கிராமத்தை தாக்க வந்திருக்கு. அப்போ அங்கிருந்து துறவிகள் தங்களோட விலை மதிப்பில்லாத அந்த தங்கச்சிலைய காப்பாத்தணும்னு அது மேல தடிமான களிமண்ணை பூசி மறைச்சிருக்காங்க. எதிரிப்படை வந்தப்போ இதை பார்த்துட்டு இது ஒரு சாதாரண களிமண் சிலைன்னு நினைச்சு அதை கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா காலப்போக்குல இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாம அப்படி மறைஞ்சு போச்சு. இப்போதான் இந்த கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஏன்னா இந்த கதை அந்த சிலைக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். அது எப்படின்னு பாப்போமா? நம்ம வாழ்க்கையிலையும் நாம இதை தாங்க செய்யறோம். குழந்தையா இருக்கும்போது நாம அந்த தூய தங்கம் மாதிரி தான் இருக்கோம். ஆனா வளர வளர வாழ்க்கை நம்மள தாக்குது. மத்தவங்களோட விமர்சனம், தோல்வி, வலி, இப்படி பல விஷயங்கள். நம்மளோட மென்மையான மனச காயத்திலிருந்து காப்பாத்திக்க நாம பயம், தன்னம்பிக்கை இல்லாம மத்தவங்களுக்காக போடுற முகமூடின்னு பல களிமண் அடுக்குகளை நம்ம மேல பூசிக்கிறோம். நம்ம உண்மையான சுரூபத்தை நாமளே மறைச்சுக்கிறோம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற அட்டவணைய பாருங்க. இந்த உருவகத்தை ரொம்ப அழகா விளக்குது. அந்த தங்கச்சிலை தான் உங்களுடைய உண்மையான குணம், உங்களுடைய உண்மையான மதிப்பு, உங்க திறமை. அந்த களிமண் அதுதான் உங்களை காப்பாத்துது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற பயம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை எல்லாம். சரி, அப்ப அந்த விரிசல் அதுதாங்க வாழ்க்கையில வர சவால்கள், நீங்க உடைஞ்சு போயிட்டதா நினைக்கிற அந்த தருணங்கள். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த விரிசல்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த விரிசல்கள் வழியாதான் உள்ள இருக்கிற தங்கம், அதாவது உங்க உண்மையான ஒளி வெளியே வர முடியும்.
நீங்க அந்த சாம்பல் நிற களிமண் கிடையாது. நீங்க உள்ள இருக்கிற தங்கம். அதனால இன்னைக்கு நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. எவ்வளவு களிமண் அடுக்குகளை நீங்க உங்க மேல சுமந்துகிட்டு இருக்கீங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற பயத்துல உங்க உண்மையான திறமைகளை மறைச்சு வச்சிருக்கீங்களா? பாதுகாப்பா இருக்கணும்னு நீங்க இல்லாத ஒருத்தரா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விகளோட இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.